ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ல கோ டு ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஃபைண்டட்ல எல்லாமே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க மறக்காம போன செக்ஷன் பாருங்க. மேல ஐ கார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கோ டு ஸ்பெஷல்ல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில டேட்டாஸ் இருக்கு. கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு, கான்ஸ்டன்ட் ஃபார்மாஸ் இருக்கு. கமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம்னா இந்த டேட்டால எங்க கமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்றதுக்கு வந்து இந்த இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இருக்கு. கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃபார்முலாஸ் இல்லாத நம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் வேல்யூஸ். ஓகேங்களா? அதுதான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இப்போ கோ டு ஸ்பெஷல் கொடுத்துட்டு கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இல்லாமல் இது மட்டும் செலக்ட். அதே கான்ஸ்டன்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ கான்ஸ்டன்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணோம்னா நம்பரை மட்டும் கூடி நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்பரை மட்டும் கூடி செலக்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்பர்ஸ் எங்க இருக்கோ அது மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு? கோ டுல பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்கு. இப்போ இந்த டேட்டால எங்க ஃபார்முலா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா கோ டு ஸ்பெஷல் போயிட்டு ஃபார்முலா போறோம். போயிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காலம் மட்டும் தான் ஃபார்முலா இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம அதுல போல்டு பண்றதோ இல்ல கலர் பண்றதோ அந்த மாதிரி என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா எங்க ஃபார்முலா இருக்கோ அது எல்லாத்தையும் செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? கோ டுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டால எங்கெங்கெல்லாம் பிளாங்க்ஸ் இருக்கு கண்டுபிடிக்கணும். இங்க சின்ன டேட்டா இருக்கனால கொஞ்சம் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். சில பெரிய ஹியூஜ் டேட்டால எங்கெல்லாம் பிளாங்க்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சினாரியோல நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ல போயிட்டு கோ டு ஸ்பெஷல் போயிட்டு பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் பிளாங்க்ஸ் இருக்கும் அங்க எல்லாத்தையுமே நமக்கு செலக்ட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி டேட்டால எங்க பண்ணுவோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைனா ஒரு நம்பர் சீரிஸ் இருக்கு. அதுல வந்து நான் இங்க வந்து ஐஃபன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சீனரியோக்கு வந்து நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் பிளாங்க் இருக்கும் அங்கெல்லாம் நான் ஐஃபன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்கு ஆப்ஷன் கோ டூல அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க கரண்ட் ரீஜன் இருக்கு. கரண்ட் ரீஜன் வந்து நார்மலா நம்ம ஒரு டேட்டாவை செலக்ட் பண்றதுக்கு நம்ம கொடுப்போம் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறது. அதாவது நம்ம என்ன டேட்டால வச்சிருக்கோமோ அதுதான் கரண்ட் ரீஜன். இங்க வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா இந்த டேட்டா செலக்ட் ஆகும். இந்த கரண்ட் ரீஜன். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம டேட்டாவை செலக்ட் பண்றதுக்கு இங்க வந்து கரண்ட் ரீஜன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு எந்த டேட்டா இருக்கோ அதோட ஓவரால் இது மட்டும் செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வச்சுட்டு கரண்ட் ரீஜன் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த ரெண்டு டேட்டா மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா அதுதான் அதோட கரண்ட் ரீஜன். ஓகேங்களா? அடுத்து நமக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோ டுல அரே இருக்கு. ஓகே, அரேங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக். அதை வந்து நான் இன்னொரு கிளாஸ்ல டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் இங்க வந்து ஒரு அரே டேட்டா வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க ஒரு பாத்தீங்கன்னா டேபிள் ஈக்குவல் இருக்கு. ஈக்குவலுக்கு முன்னாடி நமக்கு கர்லி பிராக்கெட்ஸோட ஓப்பன் ஆகுது. அரேங்கிறது அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த டேட்டால எங்க நமக்கு அரே இருக்கோ அதை வந்து செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிளிக் பண்ணிட்டு கோ டு ஸ்பெஷல் கொடுத்துட்டு நான் கரண்ட் அரே அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்கணும். பாத்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து அரே டேட்டா அப்படின்னு வந்து நமக்கு காமிக்குது. ஓகேங்களா? அதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதே நான் இங்கே வச்சுட்டு அரே கொடுக்குறேன், கரண்ட் அரே கொடுக்குறேன்னு பாருங்க அதுல என்ன வருதுன்னு. ஸ்பெஷல் போயிடும், கரண்ட் அரே கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். ஃபவுண்ட் அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா? இங்க வந்து அரே டேட்டா இல்லை அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட்ஸ்னா நான் நேற்று கிளாஸ்லேயே எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஷேப்ஸோ இல்லை பிக்சர்ஸோ ஏதோ இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்றதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு கொடுக்குறேன், ஸ்பெஷல் கொடுக்குறேன், ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். அது மாதிரி எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ரோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு சேல்ஸோட எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆக்சுவல் சேல்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோட ஆக்சுவல் அண்ட் எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் இருக்கு. எனக்கு இதுல கரெக்டான டிஃபரன்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா சேல்ஸ் ஆனதெல்லாம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கோ டு ஸ்பெஷல் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ரோ டிஃபரன்ஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா 100 இருக்கு, 100க்கு மேல இது சேல் ஆயிருக்கு. அதே மாதிரி 100 இது 100க்கு ஈக்குவலா சேல் ஆயிருக்கு. அதே மாதிரி 100 100க்கு மேல சேல் ஆயிருக்கு. இது மாதிரி ஈக்குவலா சேல் ஆனதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் அன்ஈக்குவலா இருக்கும் அதை மட்டும் நமக்கு செலக்ட் பண்ணிக்கும் ரோ வைஸா. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்டா நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல காலம் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து சேம் அதே காலம்ல வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்க கிளிக் பண்ணிட்டு கோ டு கொடுக்குறேன். இப்போ காலம் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே நமக்கு என்ன எங்கெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு எக்ஸாக்டா சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 98ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு இப்போ பாருங்க, இப்போ நான் கொடுத்துட்டு ஃபைண்ட் அண்ட் செலக்ட் போறேன். கோ டு ஸ்பெஷல் போயிட்டு காலம் டிஃபரன்ஸ் கொடுத்து நான் ஓகே கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா இது மூணுமே நமக்கு வந்து டிஃபரன்ஷியலா இருக்கு. இது வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாய்க்கு சேலரி ரெகுலரா கொடுத்துருக்கும், சில எம்ப்ளாய்க்கு அதிகமாகவே இல்லை கம்மியாவோ போயிடுச்சு அப்படிங்கிற ரேஞ்சில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரோ டிஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இது எங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ஸ். பிரசிடென்ட்னா என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா போட்டோம்னா அந்த ஃபார்முலா எந்தெந்த டேட்டாவோட சேர்ந்தது அந்த ஃபார்முலா அப்படின்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா? சம் ஃபார்முலா. என்ன சொல்லுது? இங்க இருக்கிற எல்லா டேட்டாவும்
டோட்டல் பண்ணதான் இங்கே சம் ஃபார்முலா சொல்லுது. பட் அதே மாதிரி ஹியூஜ் டேட்டா என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ கிளிக் பண்ணிட்டு உள்ள போகிறோம், கோ டு ஸ்பெஷல் கொடுப்போம், கொடுத்துட்டு ப்ரிசிடென்ஸ் அப்படின்னு டைரக்ட் அப்படின்னு கொடுக்குறோம், ஆல் லெவல்ஸ் கொடுக்குறோம். இப்போ டைரக்டே கொடுத்துருக்கலாம். ஓகே, நிறைய லெவல்ஸ் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இங்கே ஒரே ஒரு லெவல் இருக்குன்னா நான் இது மட்டும் கொடுத்துட்டு ஓகே போவேன். பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவெல்லாம் சேர்ந்தது தான் இங்கே இருக்கிற டேட்டா அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. இதே ஆல் லெவல்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவேன். இப்போ வந்து இங்கே வந்து 1000, இங்கே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 100 இருக்கு, இங்கே வந்து 200 இருக்கு. ஓகேவா. இப்போ இதோட டேட்டா வந்து என்னன்னா இது பிளஸ் இந்த டேட்டா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் இதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே போயிட்டு உள்ள பாருங்க, இங்கே கிளிக் பண்ணிட்டு கோ டு ஸ்பெஷல் கொடுக்குறேன், ப்ரெசிடென்ஸ் கொடுக்குறேன், ஆல் லெவல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பிளஸ் இந்த டேட்டா எல்லாமே சேர்ந்து தான் செலக்ட் ஆயிருக்கும். ஆனால் டைரக்ட்னு கொடுத்தோம்னா நமக்கு இது மட்டும்தான், ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. சேம் நெக்ஸ்ட் கோ டு ஸ்பெஷல்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ஸ் இருக்கு. டிபெண்டன்ஸ்னா அதே சேம் இங்க இருக்கிற டேட்டா வந்து எதோட டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்றோம்னா கிளிக் பண்ணிட்டு டிபெண்டன்ஸ் கொடுக்குறேன், டைரக்ட் கொடுக்குறேன். டைரக்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல அப்புறம் இந்த இடத்துல, இந்த ரெண்டுமே இடத்துலையுமே இந்த செல் இருக்க டேட்டா வந்து யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து கோ டு ஸ்பெஷல்ல வந்து நம்ம டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நமக்கு இதில் என்ன ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் செல்னா நம்ம இப்போ இங்கே இருக்கிற டேட்டாஸ்ல ஓவராலா எது கடைசி செல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு ஸ்பெஷல் கொடுக்குறேன், லாஸ்ட் செல் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன், கொடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் செல். இங்கிருந்து நான் ஓவரால் எல்லா டேபிளும் செலக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கொடுக்குறோம்னா இங்கிருந்து ஓவராலா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கோ டு ஸ்பெஷல்ல வேற என்ன ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா விசிபிள் செல் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டேட்டா இருக்கு. ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க ஒரு 2 டேட்டா வந்து ஹைட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு டேட்டா இருக்கு, நமக்கு ஓவராலா 8 டேட்டாஸ் இருக்கு. இப்போ இதுல தினேஷ் இந்த 3 டேட்டா வந்து நான் இந்த 3 ரோ வந்து என்ன பண்றேன், ஹைட் பண்றேன். ஓகேங்களா. ஹைட் பண்றேன். இப்போ நார்மலா நான் இங்க இருந்து இதை காப்பி பண்றேன்னு வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கீழே வந்து இங்க பேஸ்ட் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க, இது நான் ஹைட் பண்ணல, அதோட டேட்டாவும் சேர்ந்து தான் நமக்கு வருது. பட் எனக்கு இந்த டேட்டா வர வேணாம், எனக்கு அங்க என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு ஃபைண்ட் அண்ட் செலக்ட் பண்ணிட்டு கோ டு ஸ்பெஷல் கொடுக்குறோம். கொடுத்துட்டு விசிபிள் செல் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காப்பி கொடுக்குறோம். காப்பி கொடுத்தோம்னா இந்த டேட்டா மட்டும் விசிபிளா என்ன இருக்கோ அது மட்டும் செலக்ட் ஆயிருக்கும், காப்பி ஆயிருக்கும். இப்போ பேஸ்ட் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸ் வந்து நமக்கு இங்கே வரல. ஓகேவா. இந்த மாதிரி ஒரு ஹைடான ரோஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபில்டர் போட்டு எடுத்துப்போம், அந்த மாதிரி டைம்ல பேக் எண்ட்ல இருக்கிற டேட்டாஸ் எனக்கு வர வேணாம்னா இதுக்கு விசிபிள் மட்டும் கொடுத்துக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நமக்கு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டால இது வந்து ஆவரேஜா 50க்கு மேல இருக்கவங்க எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார் சார்ட் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டெல்ல எங்கெங்கெல்லாம் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் இருக்கோ எல்லாத்தையும் செலக்ட் பண்றது இது வந்து ஓகே. ஓகேவா. பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் செலக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நமக்கு இதில் என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா வேலிடேஷன் இருக்கு. இந்த ரோல டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிராப் டவுன் இருக்குல்ல, இதுதான் டேட்டா வேலிடேஷன். இந்த மாதிரி ஒரு ஓவரால் டேட்டால எங்கெல்லாம் டிராப் டவுன்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்துட்டு நான் டேட்டா வேலிடேஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரோ மட்டும் செலக்ட் ஆயிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கோ டு ஸ்பெஷல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும். இதுல என்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இதோட நம்மளோட ஹோம் டேப் வந்து ஓவராலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நமக்கு இன்சர்ட் டேப்ல என்ன இருக்கு, பேஜ் லேஅவுட்ல என்ன இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு செஷனா தனித்தனி பிளேலிஸ்டா போட்டுருக்கோம். மறக்காம பாத்துருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கிளிப்போர்ட் ஃபாண்ட்ஸ் எல்லாம் பார்க்காமன்னா அதையும் கண்டிப்பா பாத்துருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.